இந்த பாடங்களை எல்லாம் போட்டுரும். அப்படி போடுகின்ற பொழுது இயல்பாக முறையான கல்வி வகுப்பறையில் நடப்பதை விட அங்கு மிக அருமையாக அந்த கருத்துக்களை புரிந்து கொள்கின்ற வகையிலே இருக்கும். அந்த அளவுக்கு எல்லா பாடத்திட்டங்களுக்கும் இந்த பொருள்கள் எல்லாம் இணையத்தில் இடம்பெறும். அது போக வர்ச்சுவல் லெபரட்டரி அப்படின்னு சொல்லுவோம். அத மாய பயிற்சி கூடம்னு சொல்லலாம், இணைய வழி பயிற்சி கூடம்னு சொல்லலாம், இணையதள பயிற்சி கூடம்னு சொல்லலாம். அந்த இணையதள பயிற்சி கூடங்களை, அதாவது நாம் வகுப்பறையில் பயிற்சி கூடத்தில் லெபரட்டரியில செய்யக்கூடிய பயிற்சிகளையும் இணையத்திலேயே வழங்கி செய்யலாம். இப்படி எல்லாமே உங்களுக்கு இணையத்தை தழுவி போவதால் எதிர்காலத்தில் இந்த இணையவழி கல்வி முழுதுக்கும் முழுக்க இணையத்தை சார்ந்ததாகவே இருக்கும், இணையத்தை தழுவியே இருக்கும். அந்த இன்டர்நெட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அந்த இணையத்தை தழுவி இருக்கின்ற அந்த கல்வி இணைய வழி மட்டும் படிப்பதற்கு மட்டும் பயன்படாது. இன்றைக்கு முறையாக பயிலுகின்ற வகுப்பறையில் மாணவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு சில தத்துவங்களை நம்மால் சொல்லி விளக்கி வைக்க முடியவில்லை. ஆசிரியர்களும் எல்லா பாடங்களுக்கும் சிறந்த ஆசிரியர்கள் இப்பொழுது கிடைப்பதில்லை. இணையத்தில் ஒரு பாடப்பொருளை பற்றி உலகத்தில் எந்த பகுதியிலும் ஒரு ஒரு வல்லுநர் இருக்கிறார் என்றால் அவர் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி செய்திகளுக்கு நேராக பார்த்துட்டு வந்துருங்க. இன்றைய வணக்கம் தமிழகத்தின் சிறப்பு விருந்தினர் பகுதியில் தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் இயக்குனர் முனைவர் பொன்னைவைகோ அவர்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். செய்திகளுக்கு முன்னால் இந்த வர்ச்சுவல் எஜுகேஷன் சொல்லப்படுற இணையவழி கல்வி பற்றி விரிவான தகவல்களை எடுத்து சொன்னீங்க. இதில் என்னெல்லாம் சாத்தியம் அப்படிங்கிறத பற்றியும் இன்னைக்கு எந்த மாதிரியான ஆய்வுகள் இதில் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றியும் சொன்னீங்க. இப்போ பொதுவாகவே இந்த இணையவழி கல்வியில் கல்வியாளர்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுறார்கள். அது என்ன காரணம்? அதுங்கய்யா, நான் முன்பே கூறியது போல இணையத்தில் உங்களுக்கு ஏராளமான கற்றல் பொருள்கள், இணையத்தில் அனிமேஷன் போன்ற பல அதை எளிதாக புரிந்து கொள்ளுகின்ற வகையில் நாம் போட்டிருக்கோம். இணையத்தில் இருப்பதால் படிப்பவர்கள் ஒரு இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. ஏதேனும் ஒரு நாட்டிலிருந்து வேறு ஏதேனும் ஒரு நாட்டில் உள்ள இணையவழி கல்வி திட்டத்தில் சேர்ந்து பயிலலாம். இப்படி ஒரு ஃபிளெக்சிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. யார் வேண்டுமானாலும் படிக்கலாம். பிறகு இந்த பாடத்திட்டத்தை படிப்பதற்கு முறையான கல்வின்னா அவன் கரெக்டா 8:30 மணிக்கு கல்லூரினா 8:30 மணிக்கு போகணும், 4 உட்கார்ந்துட்டு இருக்கணும். இதில் அந்த கட்டாயம் இல்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் படிக்கலாம், எங்கிருந்து வேண்டுமானாலும் படிக்கலாம். என்ன இணைய தொடர்பு வேணும், அவ்வளவுதான். எங்கிருந்து வேண்டுமானாலும் படிக்கலாம். அத்தோடு எந்த வயதினர் வேண்டுமானாலும் படிக்கலாம், வேலையில் இருந்து கொண்டே படிக்கலாம். இப்படி படிப்பதற்கு ஒரு கட்டுப்பாடே இல்லை. அப்படி கட்டுப்பாடு இல்லாமல் எல்லோரும் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இது வழங்குவதால் நீங்க நம்முடைய நோக்கமெல்லாம் என்ன? நமது நாட்டில் 100 விழுக்காடு படிப்பினை படித்தவர்களாக ஆக்க வேண்டும். எப்படி ஆக்க முடியும்? இவ்வளவு ஒரு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா 100 கோடியை தாண்டி விட்டது அவனுடைய மக்கள் தொகை. இதுல 40க்கும் மேற்பட்ட விழுக்காட்டினர் படிக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. 40 கோடி மக்கள். எத்தனை நிறுவனங்கள் தேவை? அரசிடம் எங்கே இருக்கிறது பணம்? அவ்வளவு செய்வது. அதனால் கல்வியாளர்களுக்கு இப்படி எல்லோரும் எங்கிருந்து வேணாலும் படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொண்டு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு என்பதால் கல்வியாளர்களுக்கு இதில் மிகுந்த ஆர்வம். அடுத்து, நீங்கள் ஒரு பாடத்திட்டத்திற்கு ஒரு முறை பாடத்தை நீங்கள் ஏற்பாடு செய்து இணையத்தில் போட்டுவிட்டால் சில ஆண்டுகளுக்கு கவலையப்பட வேண்டியதில்லை. இந்த தொழில் வளர்ச்சி அடைகின்ற வரையில், அந்த பாடத்திட்டத்தில் மாற்றங்கள் ஏற்படுகின்ற வரையில், அது சில அடிப்படை பாடங்களுக்கு எவ்வளவு நாள் வேணாலும் இருக்கலாம். நல்ல ஒரு தரமான ஆசிரியை கொண்டு நீங்கள் பாடத்திட்டத்தை உருவாக்கி விட்டால் அந்த பாடப்பொருள் பல ஆண்டுகளுக்கு இருக்கும். அதனால ஆசிரியருக்கு தனியா சம்பளம் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அதாவது மிக குறைந்த செலவில் நாம் இந்த கல்வியை வழங்க முடியும் நிறைந்த மக்களுக்கு. இது ஒன்று. எங்கிருந்து வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம். ஒரு மாணவர் ஒரே காலகட்டத்தில் 2 பட்டங்களை பெறலாம், 3 பட்டங்களை பெறலாம். அவருடைய திறமையை பொறுத்திருக்கு. ஒரு பாடத்திட்டத்தில் படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவர் இன்னொரு பாடத்திட்டத்திலும் சேரலாம். ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்
பள்ளி இறுதியை முடித்த உடனே அவருக்கு வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம், ஆனால் மேலே படிக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை. வேலைக்கு செல்ல வேண்டிய கட்டாயத்தால் வேலைக்கு சென்று விடுகின்றார். ஆனால் இந்த கல்வி முறையில் வேலையில் இருந்து கொண்டே படிக்கலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருப்பதால் அவர் எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம். இப்படி பல வகையான வசதிகளை கொண்டிருப்பதால் இதனை கல்வியாளர்கள் போற்றுகின்றனர். இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த நிலையில இந்த இணையவழி கல்வியினால ஏதாவது இடர்பாடு ஏற்படுமா? இணையவழி கல்வியினால் இடர்பாடு ஏற்படுமானா ஏற்படாது. ஆனா இந்த இணையவழி கல்வியை வழங்குவதற்கு ஏதேனும் தடைகள் இடர்பாடு இருக்குமானா, நம்ம முதல்லயே சொன்னோம், இணையவழி கல்விக்கு அடிப்படையாக தேவையானது இன்டர்நெட், இணையம். அந்த இணையம் முதல்ல உங்களுக்கு அந்த தொடர்பு கிடைக்கணும், கனெக்டிவிட்டி கிடைக்கணும். கிடைத்த பிறகு இணையத்தின் வழியாக தான் நீங்க பாடப்பொருள்லாம் எடுக்கணும். பாடப்பொருளை படிப்பதற்கு எடுக்கின்ற பொழுது அந்த பாடப்பொருள் மல்டிமீடியா என்று சொல்லக்கூடிய பல்லூடக ஊடகத்திலாம் எல்லாம் அதில் போட்டிருப்போம். ஆடியோ, வீடியோ, படங்கள், இப்படி. அதுவும் இல்லாம சில பாடங்களை நல்ல ஒரு வல்லுநரை கொண்டு வகுப்பறையில் பாடம் எடுக்கின்ற பொழுதே அந்த பாடத்தை ஒரு வீடியோ, ஒரு ஒலி இதுல செய்து இணையத்தில் போட்டு மாணவர்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்க்கலாம் முறையை சேர்த்து ஸ்ட்ரீமிங் டெக்னாலஜி பயன்படுத்தி செய்யலாம். இல்லை என்றால் வீடியோ கிளிப்பிங்கை போட்டு பார்க்கலாம். அதுபோல அந்த பல்லூடக பொருள்களை பார்ப்பதற்கு இணையதளத்தினுடைய இது ஊடகம் இருக்கு இல்லையா, அதற்கு ஏற்றதாக அமைய வேண்டும். இந்த வசதி எல்லாருக்கும் கிடைப்பதில்லை. டிஜிட்டல் டிவைட்னு சொல்லுவோம் இல்லையா, நகரத்திற்கும் கிராமப்புறங்களுக்கும் உள்ள இடைவெளி இன்றும் நிலவுகிறது. இங்க மட்டும் இல்ல, ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாப்பிரிக்கா சென்றிருந்தேன். நமது தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தினுடைய பாடத்திட்டங்களை இங்கு வழங்குவதற்காக. அங்கே அவர்கள் கூறியதும் இதே நிலைதான். அந்த இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்றது அதிக காசு கொடுக்க வேண்டிய கட்டாயம், அவர்களுக்கு அந்த இதுவும் கிடைக்கிறது இல்லை. ஆனா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா தொழிலியம் வளர்ந்து கொண்டு வருகின்ற காலகட்டத்தில், ஒரு காலத்துல நீங்க மெயில் அனுப்புறதுக்கே முடியாத, ஒரு மின்னஞ்சல் அனுப்புவதற்கே முடியாத இருந்த காலத்தில் இன்னைக்கு பிராட்பேண்ட் வந்தாச்சு. இந்த வளர்ச்சி போகும்னா அந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இருந்தாலும் அந்த இடர்பாடுகள் என்றும் இருக்கிறது, அந்த இடைவெளிகள் என்றும் இருக்கிறது. இடைவெளி குறையத்தான் அந்த இது சரியாக வரும். அடுத்து நாம் இந்த பாடங்களை இணையத்தில் வழங்குவதற்கு, அதாவது வகுப்பறையில ஆசிரியர் மாணவர் படிக்கின்றார்கள், மாணவர்களுக்கு ஐயம் வருகின்ற பொழுது கேட்கின்றார். ஆனால் இணையத்தில் படிக்கின்ற பொழுது அவர் ஐயம் வருகின்ற பொழுது எப்படி கேட்பார்? அந்த பாடத்தை எழுதுகின்ற பொழுது ஆசிரியர் இந்த ஐயம்தான் மாணவனுக்கு வரும் என்பதை தானே கேள்வியாக எழுப்பி அந்த கேள்விக்கு பதில் சொல்லி இப்படி ஊடாடுகின்ற வகையிலே அந்த பாடத்தை அமைக்க வேண்டும். இப்படி ஒரு ஆசிரியர் இல்லாததை மாணவன் உணர முடியாத நிலையில் பாடத்தை அமைப்பதற்கு ஆசிரியர்கள் இருக்கின்றார்களா என்று கேட்டால் மிக குறை. ரொம்ப நன்றி. இந்த இணையவழி கல்வியில உங்களுடைய பணிகள் மென்மேலும் சிறக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம். நம் அனைவருடைய நீண்டகால லட்சியமான அனைவருக்கும் கல்வி என்கிற லட்சியம் நிறைவேற இந்த இணைய வழி கல்வி கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் என்கிற கருத்தை இன்றைய சிறப்பு விருந்தினர் பொன்னவிக்கோ சொன்னாங்க.